மானகட்ட ஆட்சி வீட்டுக்கு போனோம். எடப்பாடி ஆட்சி வளரணும். புரட்சி தமிழரின் ஆட்சி, விவசாயினுடைய ஆட்சி. போலி திராவிட மாடலை கிழித்து எறிந்து அம்மா மாடலை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்காங்க. அதிமுக ஆட்சி அடித்தட்டு மக்களை முதல்ல பார்க்குற ஆட்சி அதிமுக ஆட்சி. 1000 ரூபாய் காசு போடுறேங்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு நாங்கள் கேட்டோமா? நாங்கள் 1000 ரூபா. எழுச்சி தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தை ஆள வேண்டும். வருகிற 2026 அம்மா கண்ட கனவு 100 ஆண்டு காலம் இந்த கட்சி ஆட்சியிலும் இருக்கும் கட்சியும் இருக்கும் சொன்ன அந்த சபதத்தை நிறைவேற்றி கொண்டு வருகிற இது வெற்றி பயணம். இந்த பயணத்தை யாராலும் தடுக்க முடியாது. 26 அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சர். அவர்தான் மக்கள் பிரச்சனையை தீர்ப்பார், அவர்தான் மாணவர் பிரச்சனையை தீர்ப்பார். உள்ளாட்சி தேர்தலை கொண்டு வந்து மக்களுக்கு சிறப்பு எடுத்துப்படுகிற விவசாயிகளுடைய தோழனாக இருக்கிற அண்ணன் எடப்பாடியார் எதையும் செய்ய முடியும், வெல்ல முடியும். ஆட்சி உறுதி. புரட்சி தமிழரின் ஆட்சி, விவசாயினுடைய ஆட்சி 2026 அமைவது உறுதி. சட்ட ஒழுங்கை பாதுகாக்க தவறிய திறனற்ற முதலமைச்சராக இருக்கிற கோயாபல் ஸ்டாலின் வீட்டுக்கை தமிழ்நாட்டு மக்கள் அனுப்புவார்கள். நம்ம திமுக ஆட்சியில் கரண்ட் பில் 7000 என் வீட்டில், வீட்டு வரி அதிகம். இந்த மானகட்ட ஆட்சி வீட்டுக்கு போனோம். எடப்பாடி ஆட்சி வளரணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் 10 மணி அம்மா இருந்த ஆட்சி நடத்தினப்ப இரும்பு மனுஷி அவங்க ஆட்சி நடந்தப்ப பெண்கள் 12 மணி நாள் நைட்டில் தனியாக போய் தனியாக வரலாம். செகண்ட் ஷோ படம் பார்த்துட்டு தனியாக வரலாம். ஆண்கள் துணை இல்லாமல் கூட வந்திருக்கோம். ஆனால் இப்போ வர முடியல. செயினை பறிச்சுட்டு போகிறாங்க, செயினுக்கு நகையை பறிச்சுட்டு போகிறாங்க. குழந்தைங்களெல்லாம் பாலியல் கொடுமை உண்டாக்குறாங்க. பொதுவாக போதைப் பொருள் அதிகமாக பயன்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ ஸ்டாலின் வர போகிறாரு, என்ன செய்ய போகிறோம்? 510 வாக்குறுதியை கொடுத்தாங்க. இன்றைக்கி மக்களுக்கு எந்த வாக்குறுதி நிறைவேறி இருக்கு? அம்மா கொடுத்த தாலிக்கு தங்கம் திட்டம் இல்லை. அம்மா உணவகம் பாதி முடக்கி கிடக்கு. ஏழை மக்களுக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை சலுகையும் முடக்கி கிடக்கு. இன்றைக்கி எந்த சலுகையுமே அடித்தட்டு மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகை அத்தனையும் இந்த 4 ஆண்டு காலமாக முடங்கி கிடக்கு. இலவச பஸ் பாஸ்ன்னு சொன்னாங்க. ஒரு சில மக்கள் நகரம் இந்த மாதிரி இருக்குது, கிராமத்துக்கு அது பயணம் இல்லை. இதுதான் திமுக ஆட்சி. அதிமுக ஆட்சி அடித்தட்டு மக்களை முதல்ல பார்க்குற ஆட்சி அதிமுக ஆட்சி. சேலத்து சிங்கம் எல்லாத்துக்கும் மக்களுக்காக மக்களால் நான் அப்படிங்கிறது மக்களை ஏமாற்றாத கண்டிப்பாக அவங்கவுங்க சொன்னதே செய்வாங்க. ஏழை மக்கள்லாம் ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காங்க. இப்போ இந்த 4 வருஷமாகவே மக்கள் ரொம்ப ஆர்வமாக நம்ம இரட்டலைக்கு தான் ஓட்டு போடுவாங்க. மக்கள் இந்த வாட்டி ஆர்வமாக இருக்காங்க. கண்டிப்பாக வருங்கால முதலமைச்சர் எடப்பாடியார் அண்ணன் தான். கண்டிப்பாக திமுக ஆட்சி வந்ததிலிருந்து ஒருத்தருக்கு நாச்சியை கவர்மெண்ட் போஸ்டிங்கன்னு சொல்லி நான் காலையிலே கேட்கவே இல்லை. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. அதிமுக வந்து கவர்மெண்ட் போஸ்டிங்கு பல பேர்த்துக்கு தந்துருக்குறாங்க. நான் காலில் வாங்கியிருக்கிறேன், சந்தோஷமாக படுறேன். ஆனால் அண்ணன் எடப்பாடியார் முதலமைச்சராக வந்து மக்களுக்கு நல்லதை செய்ய வேண்டும். எங்கள் ஊர்லாம் வரகூர் தண்ணி இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறோம். டெய்லியும் தண்ணி இல்லை, வாரத்துக்கு 1 நாள் தான் வருது. கேட்டு பார்த்தா கிடைக்கல. அதிமுகவில் நல்லா இருந்துச்சு. பிள்ளைங்க வயசு பிள்ளைங்க பாதுகாப்பு, பொம்பளைங்க பாதுகாப்பு எல்லாமே இருந்து இப்போ எதுவுமே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதான் அண்ணன் தான் வருவார் அடுத்த இது. இந்த மாவட்டம் என்பது போக்குவரத்து கழக அமைச்சர் சிவசங்கர் அவர்களுடைய சொந்த மாவட்டம். ஆனால் ஒரு அமைச்சரோட மாவட்டம் மாதிரி இது இருக்கா அப்படின்னா அடிப்படை வசதிகள் அப்படிங்கிறது கூட இல்லை. நம்ம கழக ஆட்சியில் அரியலூர் மருத்துவக் கல்லூரி கொண்டு வரப்பட்டுச்சு. ஆனால் கழகத்திற்கு நற்பெயர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த மருத்துவமனைக்கான எந்த விதமான வசதிகளும் செய்து தரப்படாமல் இருக்குது. சாதாரணமாக ஒரு பேருந்து வசதி, சாலை வசதி அப்படிங்கிற அடிப்படை வசதிகள் கூட பல கிராமங்களுக்கு இந்த மாவட்டத்துக்கு போய் சேரலை. அதே மாதிரி விதவிதமாக திட்டங்கள் அறிவித்து வெறும் விளம்பரத்தை மட்டுமே தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர அந்த திட்டத்திற்கான பயன் மக்களை போய் சேர்ந்துச்சா அப்படின்னா நிச்சயமாக இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. மக்கள் என்னைக்கு தேர்தல் வரும் இந்த போலி திராவிட மாடலை கிழித்து எறிந்து புரட்சி தலைவி அம்மா மாடலை வரவேற்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு ரோடு கிடையாது 4 வருஷத்தில் தண்ணி கிடையாது. இந்த பஸ் ஸ்டாண்டு 3 வருஷமாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இன்னும் அதுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாது. அந்த மக்கள் எல்லாம் அப்படியே பார்த்தீங்கன்னா நீங்கள் போகிற வழியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் வெயிலில் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு அடிப்படை வசதியும் கிடையாதுங்க. இன்றைக்கி எடப்பாடியார் இங்கே வர்றாரு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு இந்த அமைச்சர், இந்த மாவட்டத்தோட அமைச்சர் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தார் சாலையை டெண்டர் விட்டு எல்லா இடத்துலையும் டிஜிட்டல் போர்டு வச்சு இந்த மாதிரி தார் சாலை போடுறோன்னு 4-4 வருஷத்துக்கு பிறகு இப்போ தான் ரோட்லேயே அவங்க கையை வச்சுருக்காங்க. அதே மாதிரி ஊருக்கு போய் உங்களோட ஃபோன் நம்பர் இருந்தால் அங்கே ஸ்டாலின் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு ஃபோனை போட்டு
மக்கள்கிட்ட கொடுத்து உங்கள்கிட்ட ஏதாவது குறை இருக்கான்னு கேட்குற மாதிரி இவங்க மக்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, ஸ்டாலின் தான் பேசுகிறாரு அப்படின்னு நினச்சிக்கிட்டு ஐயா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. அது சும்மா ஆடியோங்கிறது யாருக்குமே மக்களுக்கு தெரியல. அதாவது உதயநிதி ஸ்டாலின் வந்து ஏற்கனவே ஒரு செங்கலை தூக்கின்னு வந்தாருங்க. செங்கலை தூக்கின்னு வந்து என்ன சொன்னார்னா, இதில் வந்து இதை வச்சே தான் மக்களை ஏமாத்தினார். அதுக்கப்புறம் திரும்ப என்ன பண்ணார்னா, முட்டையை எடுத்துகிட்டு வந்தார். முட்டையை எடுத்துகிட்டு வந்து அந்த முட்டையை காட்டி மக்களை கொஞ்ச நாள் ஏமாத்தினார். அவருக்கு வந்து மக்களை எப்படி ஏமாற்ற முடியும், திரும்ப வந்து நீட்டு ரகசியம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி கையெழுத்து வாங்கி மக்களை ஏமாற்றினார். இது மாதிரி மக்களை ஏமாற்றக்கூடிய வேலையை அனைத்தையும் அவர் செய்வார். அவருடைய எண்ணங்களோ அவரோட பேச்சோ அது மக்கள் மத்தியில் என்றைக்குமே வந்து அவருங்க நாடகம் அவங்களோட இது எல்லாமே வந்து மக்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அவங்களோட பேச்சையை வந்து மக்கள் வந்து நம்புறதுக்கு தயாராக இல்லை. திரும்பவும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களை ஆட்சி கட்டிலில் அமர்த்தவர் தான் மக்களோட அனைத்து தரப்பு மக்களோட ஒரு நிலைமையாக இருக்குது. ஃப்ரீயாக பெண்கள் பஸ்ன்னு சொல்லி ஒரு ஏமாத்துறாங்க. அது வந்து மக்கள் ஏமாறல, சிந்திக்க சொல்லி இதை பயன்படுத்துறாங்க. ஏமாத்தல 1000 ரூபா காசு போடுறேங்கிறாங்க. இதெல்லாம் எதுக்கு நாங்கள் கேட்டோமா? நாங்கள் 1000 ரூபா சம்பாதிக்க முடியாதா? உழைக்க சோம்பேறித்தனமாக ஆக்குறது தானே இது. மக்களை சோம்பேறித்தனமாக ஆக்கி கொடுக்கறது தானே இது. இவர் வந்து எல்லாத்தையும் 1000 ரூபா கொடுத்து 1000 ரூபா கொடுத்துட்டு ஒரு மாதத்தில் 20,000 வசூல் பண்ணுறாரு எங்கள்கிட்ட. வரி பணத்தை வாங்கி வச்சுக்கிட்டு இவர் குடும்பம் தான் நல்லாயிருக்கு, ஏழைப்பாள குடும்பம் நல்லாவே இல்லை. வருகிற ஆட்சியில் அவருக்கு முற்றுப்புள்ளி வைப்போம் என்று சொல்லி குன்னந்தொகுதி மக்கள் சார்பாக எடப்பாடி ஆட்சி மலரும் மலரும் மலரும். அருண் நேரு பெரம்பலூர் எம்பியாக இருக்காரா என்னன்னே தெரியல. எனக்கு அவர் சொல்லி எதுவும் நடக்கிற மாதிரி தெரியல. எல்லாமே பெரம்பலூர் ஃபுல்லாக அவர் மத்திய மந்திரி ராஜா கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. மாவட்டத்தில் வந்து கொள்ளை இந்த மணல் திருட்டு இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணணும். அது புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சியில் நிச்சயமாக நடக்கும். அது சம்மந்தமாக பேச போகிறோம். நீங்கள் விவசாய சங்கங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் பார்த்தீங்கன்னா விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் இப்போ என்ன கேட்குறாங்கன்னா சிபில் ஸ்கோர் கேட்குறாங்க. இது நாட்டில் இது வரைக்கும் நடந்ததே கிடையாது. இது மாதிரி முதல் முறையாக திராவிட மாடல் அரசு இதை செஞ்சுருக்காங்க. ஒரு விவசாயி கூட கிட்டத்தட்ட 4 மாதத்துக்கு முன்னாடி பணம் கட்டினவங்க இன்னும் லோன் வாங்க முடியாமல் இருக்காங்க. மாட்டு லோனு கொடுக்கறதில்ல, பயிர்க்கடனும் கொடுக்கறதில்ல. எடப்பாடியார் அண்ணன் அவர்கள் மீண்டும் தமிழக முதல்வராக வரப்போகிறார். 2026ஆம் ஆண்டு அவர் வந்தால் தாலிக்கு தங்கம் பெண்களுக்கு கொடுக்கப்படும். எவ்வளோ ஏழை பெண்கள் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, ஒரு தாலி வாங்க கூட முடியாமல். அந்த பெண்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். இப்போ திமுக அரசு அதை ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்க. அதனால் தாலிக்கு தங்கம் அவசியம் பெண்களுக்கு தரணும். அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி செயின் ஜாட் கோட்டையில் 26 மே மாதம் புரட்சி தமிழர் கொடி ஏற்றுவார். இந்த அண்ணன் புரட்சி தமிழர் எடப்பாடியார் ஆட்சி ஏழை எளிய மக்களுக்கான ஆட்சி, மீனவர்களுக்கான ஆட்சி, நெசவாளர்களுக்கான ஆட்சி, பாட்டாளி மக்களுக்கான ஆட்சி, கூலி தொழிலாளிகளுக்கான ஆட்சி, தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கான ஆட்சி. இப்படிப்பட்ட ஆட்சியை புரட்சி தலைவர் ஆசியோடு, புரட்சி தலைவி அம்மாவின் ஆசியோடு மீண்டும் தமிழகத்தில் எத்தனை தடைகள் வந்தாலும் அத்தனை தடைகளையும் தகர்த்தெறிவோம். அண்ணன் எடப்பாடியாரை 26இல் அரியணை ஏற்றுவோம். இப்போ லேப்டாப் தரதை நிறுத்திட்டாங்க, சைக்கிள் கொடுக்கறதை நிறுத்திட்டாங்க, எல்லா விஷயத்தையும் நிறுத்திட்டாங்க. வெறும் 1000 ரூபாய் மட்டும் கொடுக்கறத வச்சு பேஸ் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கோ லேடிஸ்க்கோ கிடைக்கிற எல்லா விஷயத்தையுமே நிறுத்திட்டாங்க. இது வந்து சுத்தமாக மக்களுக்கு பிடிக்கவும் கிடையாது. இதனால் அவங்க வெற்றி பெற போகிறது கிடையாது. ஒன்லி ஏடிஎம்கே தான் வெற்றி பெற போகுது. மீண்டும் முதலமைச்சர் நகையின் விலை வந்து 1 லட்சம் ரூபாய் போயிட்டு இருக்கு. எங்க அம்மா வந்து ஒரு அரை பவுன் நகை கொடுத்தாங்க. இன்னைக்கு அதை வந்து திமுக ஆட்சி நிறுத்தி வச்சிருக்கு. இன்னைக்கு 1 பவுனின் நகை விலை 1 லட்சம் ரூபாய். இன்னைக்கு எங்க அண்ணன் எடப்பாடியார் வந்தா கண்டிப்பா எங்களுக்கு 1 பவுன் நகை ஒவ்வொரு பெண்களும் நாங்கள் திருமங்கல் அணியறதுக்கு எங்க அண்ணன் எடப்பாடியார் ஆட்சி வரணும்னு நாங்கள் எல்லாருமே ஆசைப்பட்டுட்டு இருக்கோம். இந்த தமிழகத்தை மீட்டெடுக்க வந்த எங்க எடப்பாடியார் தாலிக்கு தங்கம் கொடுத்தார், லேப்டாப் கொடுத்தார், சைக்கிள் கொடுத்தார். இன்னைக்கு எல்லாமே லாக்கு. அதுக்காக நாங்கள் வந்து வருத்தப்படவில்லை. மீண்டும் என்னுடைய முதல்வர் எடப்பாடியார் வருவார். நாங்கள் தருவோம். இப்போ வந்து 50,000 பணமும் கிடையாது. அந்த இல்லாத ஏழை மக்களுக்கு படிப்பு அறிவு இல்லை படித்தவங்களுக்கு பணமும் கிடையாது. 18,000 பணம் இப்போ புள்ள பிறந்தாக்கா 18,000 பணம் கொடுத்தாரு. அதுவும் கொடுக்கல. அம்மா கொடுத்தது எதுவுமே கொடுக்கல. குழந்தை பிள்ளைக்கு பால் கொடுத்தாங்க, அதுவும் கொடுக்கல. என்ன திட்டம் இது? ஸ்டாலின் திட்டமா?
தமிழக மக்கள் ஒடுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு தினம் 5 வயதிலிருந்து 80 வயது வரையில் பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்டு மாணவ செல்வங்கள் இன்றைக்கி சீரழிந்து கொண்டிருக்கிறது. எங்கே பார்த்தாலும் கஞ்சா, எங்கே பார்த்தாலும் போதை. புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் 4 வருடம் 2 மாதம் ஆட்சி நடத்தி கொண்டிருந்தார்கள். தமிழகத்தில் போதை இல்லாத மாநிலம். அம்மா அவர்கள் விட்டு சென்ற பணி அத்தனையும் செய்தார்கள். இப்படி பல்வேறு திட்டங்களை, தொட்டில் குழந்தை திட்டம், இப்படி தாலிக்கு தங்கம் திட்டம், இன்னைக்கு ஏழை எளியவர்கள்லாம் நடுத்தருவில் நிற்கிறார்கள். தாலிக்கு தங்கம் திட்டத்தை புரட்சி தமிழர் அண்ணன் அதே வழியிலே கொண்டு வந்து மக்களுக்கு செட்டடைய வச்சார். இன்றைக்கு இந்த விடியா திமுக அரசு இந்த நாட்டு மக்களை குட்டிச்சவராக்கி நாசமாக்கி கொண்டிருக்கிறது. இதற்கு 2026 புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள், எழுச்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தமிழகத்தை ஆள வேண்டும். இடஒதுக்கீடு மருத்துவ 7.5% கொடுத்தார். அது வந்து மக்களுக்கு சிறப்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் எங்களோட கடலூர் மேற்கு மாவட்டம் கடலூர் வேளாண் மண்டலமாக அறிவித்தனால இன்றைக்கு விவசாயம் பாதிக்கப்படாமல் இருக்கிறது. அதனால் வந்து மக்கள் நாங்கள் விவசாயம் செய்வதற்கு வழிவகுக்கிறது. ஆகவே அடுத்த முதல்வர் எங்களுடைய எடப்பாடியார் வர வேண்டும். அதற்காக நாங்கள் உறுதுணையாக வாழ வேண்டும். உழைப்போம் 2026 நமதே, தமிழ்நாடு நமதே என்ற தாரக மந்திரத்தோடு நாங்கள் களப்பணி ஆற்றுவோம் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த ஆட்சியில் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பே கிடையாது. இப்போ பெண்களுக்கு வந்து பாலியல் தொல்லை தான் அதிகமாக இருக்குது. எங்கே பாருங்கள், கற்பழிப்பு, கொலை, கொஞ்சம் கூட பெண்களை வந்து மதிக்கவே இல்லை இந்த ஆட்சியில். அம்மா ஆட்சியில் வந்து அவங்களுக்காக முதல் உரிமை கொடுத்தாங்க. அம்மா இல்லாத நாங்களும் ரொம்பவே கஷ்டப்படுறோம் சார். அம்மா மாதிரி யாரும் வர மாட்டாங்க. அடுத்தது அம்மாவுக்கு பதிலாக எடப்பாடியார் வரணும்னு ரொம்ப நாங்கள் நம்பிக்கையோடு இருக்கோம். கடல் அலை போல மக்கள் பார்ப்பதற்கு தலைவருக்கு அடுத்தபடியாக புரட்சி தலைவர் எடப்பாடியார், சிலுவையும் பாலத்தின் சிங்கம் எங்களின் தலைவர் எடப்பாடியார் தான் என்று 2026 மீண்டும் முதலமைச்சர் பதவியை நாங்கள் ஏற்போம் என்று பொதுமக்கள் ஆகிய நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அண்ணன் எடப்பாடியார் கையில் இந்த ஆட்சியை அமைப்போம் என்று இந்த சூறாவளி சுற்றுப்பயணத்தின் மூலமாக பொதுமக்கள் எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடும் ஆர்வத்தோடும் இங்கு கலந்து கொள்கிறார் என்பதை இதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சியாக இருக்கிறது. மக்கள் பயங்கரமான எழுச்சியாக இருக்கிறார்கள். ஒவ்வொருவரும் நாங்கள் ஒருவரை கூட்டால் 5 வருகிறார், 5 பேரை கூட்டால் 50 பேர் வருகிறார். எங்களால் சமாளிக்க முடியாத அளவுக்கு மக்கள் அலை கடல் அலை போல் எடப்பாடியார்கள் வந்து குவிந்து கொண்டிருக்கிறது. திமுகவால் எந்த விருப்பாளரும் சொன்ன வாக்குறுதிகளை ஒரு வாக்குறுதியை கூட நிறைவேற்றவில்லை. பொய்யான வாக்குறுதிகளை அள்ளி வீசிக்கொண்டு மக்களை ஏமாற்றும் நோக்கத்தோடையே அழைந்து கொண்டிருக்கிறார். எடப்பாடியார் ஆட்சியில் லேப்டாப் வழங்கப்பட்டது. அம்மாவால் கொண்டு வரப்பட்ட லேப்டாப் நிறுத்தப்பட்டு உள்ளது. தாலிக்கு தங்கம், படித்த மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகை, திருமண உதவித்தொகை 50,000 போன்ற நல்ல திட்டங்களை இந்த அரசாங்கம் வந்து முடக்கி உள்ளது. இதனால் மக்களிடம் பெரிய புரட்சியை ஏற்பட்டுள்ளது. மீண்டும் எடப்பாடி ஆட்சியே வர வேண்டும் என்பதே ஒரே நோக்கத்தோடு மக்கள் புரட்சியாக இன்று எழுச்சியோடு இங்கே கூடியிருக்கும் கூட்டமே உங்களுக்கு ஒரு சாட்சி. ஆட்சி மாற்றத்தில் மக்கள் ஏற்கனவே ரெடி ஆகிட்டாங்க. எழுச்சி பயணங்கிறது வந்து தலைவர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து அதாவது வந்து விளக்க தூண்டி விடுற மாதிரி தான். ஸ்டாலினுடைய அரசுக்கு வந்து முற்றுப்புள்ளி வைக்க மக்கள் தயாராகிட்டாங்க. எடப்பாடியார் அண்ணன் தலைவர் வந்து போச்சார் அண்ணன் வராங்கன்னு சொன்ன உடனே மக்கள் தானாக வந்து நிற்குது ரோட்டில். இதில் யாரும் கூப்பிடணும் இல்லை. எங்களுக்கு தண்ணி கொடுக்கறதுக்கு தான் போதுங்கிறாங்க. தண்ணி கொடுக்கறதுக்கு கூட எங்களால் முடியல. எங்களால் மக்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து நிற்குதுங்க. எடப்பாடியார் ஆட்சி மீண்டும் தமிழகத்தில் அம்மா தலைமை ஆட்சியை வந்து அண்ணன் எடப்பாடியார் தலைமையில் வந்து அமைக்கணுங்கிறது தான் மக்களுடைய. அம்மா இருக்கும்போது இஸ்லாமியர்களுக்கு கஞ்சி எல்லாம் சலுகையும் கொடுத்தாங்க. தாலிக்கு தங்கம் எல்லாமே இஸ்லாமியர் எல்லாமே நாங்கள் அது பயன்பட்டோம். ஆனால் திராவிட இந்த திமுக ஆட்சியில் 1000 ரூபா பணம் கூட வரதில்லை யாருக்குமே. இங்கே இருக்கிற சிறுபான்மையரை கேட்டு பாருங்கள், யாருக்கும் 1000 ரூபா 50% யாருக்கும் வரதில்லை. அம்மா எப்படி ஆட்சி அமைச்சாங்களோ அதேமாரி எடப்பாடியாரும் ஆட்சி அமைப்பார். அவர்கள் மக்கள் மனதிலே இன்றும் நின்று கொண்டிருக்கிறார். அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.